பேக்கப் ஹைப்பர்வி யூசிங் மைக்ரோசாஃப்ட் அஷூர் பேக்கப் சர்வர் MABS. நம்ம ஏற்கனவே ரிகவரி சர்வீஸினுடைய ஏஜென்ட்டை யூஸ் பண்ணி ஆன் ப்ரிமிஸில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாம் எப்படி பேக்கப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஆன் ப்ரிமிஸில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டரில் சிஸ்டம் ஸ்டேட்டையும் நம்மளால் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணி பேக்கப் பண்ண முடியும். ஆனால் ஆன் ப்ரிமிஸில் நம்ம எக்ஸ்சேஞ்ச் சர்வர் மாதிரி அப்ளிகேஷன்லாம் ரன் பண்ணுறோம்னா இந்த அப்ளிகேஷன் ரன் ஆகக்கூடிய கம்ப்யூட்டரை பேக்கப் பண்ணணும் அப்படி நினச்சாலோ, அப்படி இல்லைனா பேர் மெட்டல் பேக்கப் எடுக்கணும் அப்படி நினச்சாலோ ஹைப்பர்விக்குள்ளே நம்ம நிறைய விர்ச்சுவல் மிஷினை ரன் பண்ணுவோம். ஹைப்பர்விக்குள்ளே ரன் ஆகக்கூடிய இந்த விர்ச்சுவல் மிஷினெல்லாம் பேக்கப் பண்ணணும், ரெஸ்டோர் பண்ணணும் அப்படி நினச்சோம்னா அஷூரில் பேக்கப் சர்வர் அப்படின்னு ஒரு சர்வர் கொடுத்துருக்காங்க. இந்த சர்வரை நம்ம கம்பெனிக்குள்ளே இன்ஸ்டால் பண்ணணும். இந்த கிளாஸில் நம்ம அஷூர் பேக்கப் சர்வர்னால் என்ன, அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். சிஸ்டம் சென்டர் கான்ஃபிகரேஷன் மேனேஜரில் நிறையா சாஃப்ட்வேர் இருக்குது. அதில் ஒரு சாஃப்ட்வேர் தான் டேட்டா ப்ரொடெக்ஷன் மேனேஜர் அப்படிங்கிற சாஃப்ட்வேர். நம்ம ஆன் ப்ரிமிஸில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டரில் அப்ளிகேஷனு பேர் மெட்டல் பேக்கப் எல்லாம் எடுக்கணும்னா சிஸ்டம் சென்டர் கான்ஃபிகரேஷன் மேனேஜர் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதுக்குள்ளே இருக்கக்கூடிய டேட்டா ப்ரொடெக்ஷன் மேனேஜர் அப்படிங்கிற இதை அவங்க நமக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அதாவது பேக்கப் பண்ணுறதுக்கு இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரீயாகவே பேக்கப் பண்ணலாம். இதை நம்ம யூஸ் பண்ணுறதுனால VM மாதிரி தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் எதுவும் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம ஏற்கனவே மார்சி ஏஜென்ட்டை யூஸ் பண்ணியிருக்கோம். மார்சி ஏஜென்ட்டை பொறுத்தவரை ஃபைல்ஸு, ஃபோல்டரு, சிஸ்டம் ஸ்டேட்டை மட்டும்தான் பேக்கப் பண்ண முடியும். ஆனால் பேக்கப் சர்வர் அப்படிங்கிறது அப்ளிகேஷன் அவேர் சர்வர். அதாவது அப்ளிகேஷன் ரன் ஆகக்கூடிய கம்ப்யூட்டரை அப்படியே நம்மளால் பேக்கப் பண்ண முடியும். இதை நம்ம கம்பெனிக்குள்ளே ரன் ஆகக்கூடிய ஒரு கம்ப்யூட்டரில் லோட் பண்ணணும். இது ஒரு சர்வர் சாஃப்ட்வேரு. இதை ஒரு சர்வரில் நம்ம லோட் பண்ணணும். நம்ம இந்த பேக்டரி செய்கிறதுக்கு சர்வர் 1 அப்படிங்கிற கம்ப்யூட்டரில் ஹைப்பர்வியை லோட் பண்ணி உள்ளுக்குள்ளே நிறைய விர்ச்சுவல் மிஷினை ரன் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்குவோம். உள்ளே ரன் ஆகக்கூடிய விர்ச்சுவல் மிஷின்லாம் அஷூரில் இருக்கக்கூடிய நம்முடைய ரிகவரி சர்வீஸ் வால்ட்டுக்கு பேக்கப் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த சாஃப்ட்வேர் லோட் பண்ணோம். இது ஒரு சர்வர் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறனால ஒரு தனி கம்ப்யூட்டரில் தான் இந்த சர்வர் சாஃப்ட்வேரை நம்ம லோட் பண்ணுவோம். இங்கே ரன் ஆகக்கூடிய கஸ்ட்டு கம்ப்யூட்டர்லாம் பேக்கப் பண்ண அப்படின்னு சொன்னோம்னா முதல்ல சர்வர் சாஃப்ட்வேரை உள்ளுக்குள்ளார ஹார்ட் டிஸ்கில் அதனுடைய ஸ்னாப்ஷாட்டை சேவ் பண்ணோம். சேவ் பண்ணிவிட்டு அந்த டேட்டாவை அஷூர் ரிகவரி சர்வீஸ் வால்ட்டுக்கு அனுப்பிடும். நம்ம எதை பேக்கப் பண்ணணும் அப்படி சொல்கிறோமோ அதை பேக்கப் சர்வர் லோக்கல் ஹார்ட் டிஸ்கில் முதல்ல ஸ்டோர் பண்ணிடும். அப்படி ஸ்டோர் பண்ணுறதுனால ஈஸியாக ஃபாஸ்ட்டாக நம்மளால் இந்த கம்ப்யூட்டரை பேக்கப் எடுக்க முடியும். பேக்கப் எடுத்த பிறகு லாங் டேர்ம், அதாவது பர்மனெண்ட்டாக பேக்கப் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறனால அஷூர் ரிகவரி சர்வீஸ் வால்ட்டுக்கு அதை அப்லோடு பண்ணிடும். நம்ம ஹைப்பர்விக்குள்ளே ரன் ஆகக்கூடிய ஒரு விர்ச்சுவல் மிஷினை தான் பேக்கப் பண்ண போகிறோம். அப்படி பேக்கப் பண்ணுறோம்னா பேக்கப் பண்ணக்கூடிய அந்த விர்ச்சுவல் மிஷினை இந்த சர்வருடைய ஹார்ட் டிஸ்க்குள்ளார 5 நாளைக்கு அது ஸ்டோர் பண்ணோம். 5 நாளைக்கு ஸ்டோர் பண்ணதுன்னா என்ன அர்த்தம்னா 5 நாளைக்குள்ளார இந்த கஸ்ட்டு கம்ப்யூட்டர் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா நம்ம பேக்கப் சர்வரில் இருக்கக்கூடிய அந்த ஸ்னாப்ஷாட்டை யூஸ் பண்ணி ரெஸ்டோர் பண்ண முடியும். அதாவது ஷார்ட் டேர்ம் ரிகவரிக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த டேட்டாவை அஷூர் ரிகவரி சர்வீஸ் வால்ட்டுக்கு அது அனுப்புறதுனால நம்ம எப்போ வேணும்னா இந்த கம்ப்யூட்டர் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா ரிகவரி சர்வீஸ் வால்ட்டிலேருந்து அதை ரெஸ்டோர் பண்ண முடியும். நம்ம இந்த கம்ப்யூட்டரில் ரன் ஆகக்கூடிய விர்ச்சுவல் மிஷின்லாம் பேக்கப் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஹோஸ்ட் கம்ப்யூட்டரில் பேக்கப் சர்வருடைய ஏஜென்ட்டை இன்ஸ்டால் பண்ணோம். அந்த ஏஜென்ட்டு தான் நம்ம எந்த விர்ச்சுவல் மிஷினை பேக்கப் பண்ணோம் அப்படி சொல்கிறோமோ அந்த டேட்டாவை காப்பி பண்ணி பேக்கப் சர்வருக்கு அனுப்பும். நம்ம ஏஜென்ட்டை உள்ளே ரன் ஆகக்கூடிய விர்ச்சுவல் மிஷின்லாம் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஹோஸ்ட் கம்ப்யூட்டரில் மட்டும் இன்ஸ்டால் பண்ணால் போதும். காரணம் இந்த ஹோஸ்ட் கம்ப்யூட்டர் தான் இந்த விர்ச்சுவல் மிஷின் எல்லாத்தையுமே ரன் பண்ணுது. நம்ம பேக்கப் அப்படி சொன்னோம்னா இந்த விர்ச்சுவல் மிஷினுடைய கான்ஃபிகரேஷன் எந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, உள்ளே இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்க் என்ன அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் பேக்கப் எடுக்கும். உள்ளே ரன் ஆகக்கூடிய இந்த கஸ்ட்டு கம்ப்யூட்டர் ரன்னிங்கில் இருக்கும்போதே நம்மளால் பேக்கப் பண்ண முடியும். நம்ம கம்பெனிக்குள்ளே இருக்கக்கூடிய எதை பேக்கப் பண்ணணும் அப்படிங்கிறத முதல்ல முடிவு பண்ணணும். நம்ம அஷூருக்குள்ளே டேட்டாவை சேவ் பண்ணுறதுக்கு ரிகவரி சர்வீஸ் வால்ட்டை ஏற்கனவே க்ரியேட் பண்ணிருக்கணும். நம்ம ஏற்கனவே BZ ரிகவரி சர்வீஸ் வால்ட்டு அப்படின்னு ஒரு சர்வீஸ் வால்ட்டை க்ரியேட் பண்ணிருக்கோம். ரிகவரி சர்வீஸ் வால்ட்டில் இருந்த அஷூர் பேக்கப் சர்வரை டவுன்லோடு பண்ண அப்படின்னு டவுன்லோடு பண்ணி இந்த கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அப்படி இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த பேக்கப் சர்வரை அஷூரில் நாம் ரன் பண்ணக்கூடிய ரிகவரி சர்வீஸ் வால்ட்டை அக்சஸ் பண்ணணும். அப்படி அக்சஸ் பண்ணுறதுக்கு தேவையான பாஸ்வேர்டையும் நம்ம ஏற்கனவே ஏஜென்ட்டை லோட் பண்ணும்போது எந்த மாதிரி காப்பி பண்ணோமோ அதே மாதிரி காப்பி பண்ணணும். காரணம் பேக்கப் சர்வர் ரிகவரி சர்வீஸ் வால்ட்டை அக்சஸ் பண்ணணும்னா அதுக்கு பர்மிஷன் வேணும், பாஸ்வேர்டு இருந்தால் தான் அதனால் அதை அக்சஸ் பண்ண முடியும். ஹைப்பர்வியூ ஹோஸ்ட்டுக்குள்ளார நிறைய விர்ச்சுவல் மிஷினை ரன் பண்ணுவோம். இந்த விர்ச்சுவல் மிஷின்லாம் பேக்கப் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், எடுக்கக்கூடிய பேக்கப்பை முதல்ல லோக்கலில் இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் பண்ணோம். அதுக்கப்புறமா தான் அது அஷூருக்கு அனுப்போம். லோக்கலில் அது ஸ்டோர் பண்ணும்போது 5 நாளைக்கு உள்ளுக்குள்ளார ஸ்டோர் பண்ணிருக்கோம். நம்ம 10 விர்ச்சுவல் மிஷினை பேக்கப் பண்ண அப்படி சொல்கிறோம்னா
ஒவ்வொரு விர்ச்சுவல் மிஷினுடைய சைஸு ஒரு உதாரணத்துக்கு 50 GB இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். இந்த ஹார்ட் டிஸ்கில் 500 GBக்கான ஸ்பேஸ் இருந்தால் தான் நம்மளால் பேக்கப் பண்ண முடியும். அப்போ பேக்கப் சர்வரில் எந்த அளவு டேட்டாவை நம்ம பேக்கப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஹார்ட் டிஸ்க்கை கான்ஃபிகர் பண்ணிக்கணும். நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஏஜென்ட் எப்படி லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஏஜென்ட்டை பொறுத்தவரை எடுக்கக்கூடிய பேக்கப்பை நேரடியாக ரிகவரி சர்வீஸ் வால்ட்டுக்கு அனுப்பிடும். பர்மனெண்ட்டாக உள்ளுக்குள்ளார ஸ்டோர் பண்ணாது. ஆனால் பேக்கப் சர்வர் டைரெக்டாக அஷூருக்கு அனுப்பாது. முதல்ல லோக்கல் ஹார்ட் டிஸ்கில் சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அஷூருக்கு அனுப்போம். அப்படிங்கிறனால எந்த அளவு ஸ்டோரேஜை பேக்கப் சர்வரில் நம்ம கான்ஃபிகர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து கான்ஃபிகர் பண்ணணும். நம்ம ரன் பண்ணக்கூடிய எல்லா கம்ப்யூட்டரும், அதாவது பேக்கப் சர்வர் ரன் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டரையும் ஹோஸ்ட் கம்ப்யூட்டர் எல்லாத்தையுமே டொமைனில் மெம்பர் ஆக்கியிருக்கணும். அஷூர் போர்ட்டலில் லாகின் ஆகிறோம். நம்ம ஏற்கனவே க்ரியேட் பண்ண ரிகவரி சர்வீஸ் வால்ட்டை ஓப்பன் பண்ணுறோம். அதில் பிசைடு ரிகவரி சர்வீஸ் வால்ட்டு அப்படிங்கிற நம்முடைய சர்வீஸ் வால்ட்டை ஓப்பன் பண்ணுறோம். பேக்கப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற இடத்த கிளிக் பண்ணோம்னா நம்ம ஏற்கனவே ஏஜென்ட்டை லோட் பண்ணி கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் காட்டுது. இந்த கிளாஸில் நம்ம அஷூர் பேக்கப் சர்வர் அப்படிங்கிறதான் கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஒரு ஸ்டெப்பு பேக்கில் போகிறோம். ஓவர்வியூவை செலக்ட் பண்ணுறோம். இந்த இடத்துல பேக்கப்பு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஒர்க் லோடு எங்கே ரன் ஆகுது அப்படிங்கிறத சொல்லணும். ஆன் ப்ரிமிஸில் தான் நம்ம ஹைப்பர்வியை ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் ஆன் ப்ரிமிஸு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறோம். இந்த இடத்துல ஹைப்பர்வி விர்ச்சுவல் மிஷினில் ரன் ஆகக்கூடிய கஸ்ட் கம்ப்யூட்டர் தான் பேக்கப் பண்ண போகிறோம் அப்படின்னு இந்த டிக்கை ஆன் பண்ணிக்கிறோம். இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுனால ஹைப்பர்விக்குள்ளே ரன் ஆகக்கூடிய கஸ்ட் கம்ப்யூட்டரை நம்மளால் பேக்கப் பண்ண முடியும். VMware vSphere-குள்ளார கஸ்ட் கம்ப்யூட்டர்லாம் நம்ம ரன் பண்ணுறோம்னா அதையும் நம்மளால் பேக்கப் பண்ண முடியும். கம்பெனிக்குள்ளார SQL சர்வர், ஷேர் பாயிண்ட் சர்வர், எக்ஸ்சேஞ்ச் சர்வர் இந்த மாதிரி சர்வர் ரன் பண்ணாலும் பேக்கப் சர்வரை யூஸ் பண்ணி நம்மளால் பேக்கப் பண்ண முடியும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். பேர் மெட்டல் பேக்கப் எடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் பேக்கப் சர்வரை யூஸ் பண்ணி நம்மளால் பேர் மெட்டல் பேக்கப் எடுக்க முடியும். நம்ம இப்போ ஹைப்பர்வி விர்ச்சுவல் மிஷினில் ரன் ஆகக்கூடிய கஸ்ட்டு கம்ப்யூட்டர் தான் பேக்கப் பண்ண போகிறோம். அதை செலக்ட் பண்ணிக்கிறோம். கீழே ப்ரிப்பேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம்னா ஏற்கனவே நீங்கள் கம்பெனிக்குள்ளார சிஸ்டம் சென்டர் டேட்டா ப்ரொடெக்ஷன் மேனேஜர், அதாவது SCCM உடைய சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறீங்கன்னா நான் அதையே யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம பேக்கப் சர்வர் தான் கம்பெனிக்குள்ளார லோட் பண்ண போகிறோம். இங்கே இந்த இடத்துல டவுன்லோட் அப்படின்னு கிளிக் பண்ணோம்னா டவுன்லோடு பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகும். டவுன்லோடு செலக்ட் பண்ணோம்னா பக்கத்து டேபில் டவுன்லோடுக்கான பேஜ் ஓப்பன் ஆகுது. இங்கே பார்த்தோம்னா நிறைய ஃபைல் இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம டவுன்லோடு பண்ணோம். இது ஒரு ஃப்ரீ அப்ளிகேஷனு. டோட்டலாக ஒரு 3 GB கிட்ட சைஸ் வரும். சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்டை செலக்ட் பண்ணுறோம். 2019, 22, 25 சர்வரில் தான் இதை லோட் பண்ண முடியும். மினிமம் 8 GB ரேம் வேணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் காட்டுது. ரெக்கமெண்டடு 10 GB. மேலே டவுன்லோடு அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். இந்த எல்லா சாஃப்ட்வேரையும் டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறனால இந்த இடத்துல செலக்ட் பண்ணிவிட்டு எல்லாமே செலக்ட் ஆகிடுச்சு. டோட்டலாக 2.5 GB கிட்ட சைஸ் வரும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் காட்டுது. டவுன்லோடு அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். மேலே அலோவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணதும் நமக்கு எல்லா ஃபைலுமே டவுன்லோட் ஆகுது. டவுன்லோட் ஆகி முடியறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். வீடியோவை பாஸ் பண்ணிக்கிறோம். 4 பின் ஃபைலு, ஒரு EXE ஃபைலு, டோட்டலாக 5 ஃபைலு நமக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. டவுன்லோடு ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுறோம். டவுன்லோடான 5 ஃபைலையும் அப்படியே காப்பி பண்ணி நம்ம பேக்கப் சர்வர் சாஃப்ட்வேர் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி உள்ளுக்குள்ளார ஃபேஸ் பண்ணிக்கிறோம். இந்த ஃபோல்டரை நம்ம மெம்ப் சர்வர் 2 அப்படிங்கிற கம்ப்யூட்டருக்கு காப்பி பண்ணணும். இங்கே காப்பி பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே மெம்ப் சர்வர் 2 அப்படிங்கிற கம்ப்யூட்டரில் அட்மினிஸ்ட்ரேட்டர் பவரில் லாகின் இருக்கோம். இங்கே C ட்ரைவ் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டரை இந்த இடத்துல ஃபேஸ் பண்ண அப்படின்னு ஃபேஸ் பண்ணுறோம். இந்த கம்ப்யூட்டரில் தான் நம்ம பேக்கப் சர்வரை லோட் பண்ண போகிறோம். பேக்கப் சர்வரை ரிகவரி சர்வீஸ் வால்ட்டில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஆத்தென்டிகேஷன் பாஸ்வேர்டு வேணும். அதையும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு அஷூருடைய ரிகவரி சர்வீஸ் வால்ட்டை ஓப்பன் பண்ணுறோம். இந்த இடத்துல கிரெடிஷியலையும் எனக்கு டவுன்லோடு பண்ண அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த டிக்கை ஆன் பண்ணிவிட்டு டவுன்லோடு அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். நமக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு இதையும் காப்பி பண்ணி சர்வர் 2 நம்ம ஃபேஸ் பண்ண அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுறோம். உள்ளுக்குள்ளே 4 பின் ஃபைலு, ஒரு EXE ஃபைல் இருக்குது. இங்கே ரைட் பண்ணிவிட்டு கிரெடிஷியல் ஃபைலையும் உள்ளுக்குள்ளே ஃபேஸ் பண்ணிடுறோம். ரிகவரி சர்வீஸ் வால்ட்டிலேருந்து தான் இந்த கிரெடிஷியல் ஃபைலையும் டவுன்லோட் பண்ணியிருக்கோம். இனிமேல் நம்ம EXE ஃபைலை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். இங்கே ரைட் பண்ணிவிட்டு ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறோம். கீழே நெக்ஸ்ட்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுறோம். இந்த இடத்துல C ட்ரைவில் மைக்ரோசாஃப்ட் அஷூர் பேக்கப் சர்வர் வெர்ஷன் 4 அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ளார இந்த ஃபைலெலாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் காட்டுது. காரணம் இது எல்லாமே பைனரி ஃபைலு. இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். கீழே நெக்ஸ்ட்டு
அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். எக்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம்னா இந்த இடத்துல மைக்ரோசாஃப்ட் அஷூர் பேக்கப் சர்வர் வெர்ஷன் 4 அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகுது. உள்ளுக்குள்ளே நிறைய ஃபைலை அது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் ஆகும். வீடியோவை கொஞ்சம் பாஸ் பண்ணிக்கிறோம். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி முடிஞ்ச பிறகு கீழே செட்டப்பு அப்படிங்கிற ஃபைல் இருக்கும். இந்த ஃபைலை கிளிக் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். எக்ஸ்ட்ராக்ட் ஆகி முடிஞ்சிருச்சு. இங்கே ஃபினிஷு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறோம். சி ட்ரைவில் நம்ம டவுன்லோடு பண்ண சாஃப்ட்வேர் இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்குது. EXE ஃபைலை கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த ஃபோல்டருக்குள்ளே சேவ் பண்ணிருக்கோம். இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே செட்டப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இதையும் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் என்ன இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கேட்குது. உங்களுக்கு வேணும்னா DPM உடைய ஏஜென்ட்டையும் லோட் பண்ணலாம். ரிமோட் அட்மினிஸ்ட்ரேஷனை SQL செல்ஃப் சர்வீஸ் ரிகவரி அப்படிங்கிற எதை வேணால் லோட் பண்ணலாம். நாம் இப்போ மைக்ரோசாஃப்ட்டு அஷூர் பேக்கப் சர்வர் அப்படிங்கிற இதை தான் லோட் பண்ணுறோம். இதை கிளிக் பண்ணிவிட்டு லைசன்ஸை அக்ரிமெண்ட் பண்ணிக்கிறோம். இந்த பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகுது. ப்ரீ ரிக்வசிட்டி செக் பண்ண போகுது. அதாவது இந்த கம்ப்யூட்டரில் பேக்கப் சர்வரை லோட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத செக் பண்ண போகுது. செக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். இந்த கம்ப்யூட்டரில் பேக்கப் சர்வரை லோட் பண்ண முடியும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் காட்டுது. கீழே நெக்ஸ்ட்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். உள்ளுக்குள்ளார SQL உடைய எக்ஸ்ப்ரெஸ் எடிஷன் அது லோட் பண்ண போகுது. இது ஃப்ரீ சாஃப்ட்வேர். செக் அண்ட் இன்ஸ்டால் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு SQL சர்வரை இன்ஸ்டால் பண்ண அப்படின்னு சொல்கிறோம். SQL சர்வர் லோட் பண்ணுறதுக்கு .NET ஃப்ரேம் ஒர்க்கு உள்ளுக்குள்ளார இன்ஸ்டால் ஆகிருக்கணும். இந்த கம்ப்யூட்டரில் ஹைப்பர்-வியினுடைய பவர் ஷெல் லோட் ஆகலை. அதை நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். கம்ப்யூட்டர் ஒரு தடவை ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் காட்டுது. அதாவது இந்த பேக்கப் சர்வரை லோட் பண்ணுறதுக்கு இந்த கம்ப்யூட்டரில் என்ன ப்ரீ ரெக்வசிட் இல்லை அப்படிங்கிறத பார்த்து அதுவே இன்ஸ்டால் பண்ணிருக்குது. கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் காட்டுது. இதை எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு கம்ப்யூட்டரை ஒரு தடவை ரீஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். ரீஸ்டார்ட் ஆன பிறகு அட்மினிஸ்ட்ரேட்டர் பவரில் உள்ளுக்குள்ளார லாகின் ஆகிறோம். எக்ஸ்ப்ளோரரை ஓப்பன் பண்ணிவிட்டு சி டிரைவில் இந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு EXE ஃபைலை இன்னொரு தடவை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அட்மினிஸ்ட்ரேட்டர் பவரில் ரன் பண்ணுறோம். பேக்கப் சர்வர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு லைசன்ஸை அக்ரிமெண்ட் பண்ணிட்டோம். கீழே நெக்ஸ்ட்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். ப்ரீ செக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் ப்ரீ செக் பண்ணாமல் கீழே நமக்கு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ண முடியாது. அதனால் இன்னொரு தடவை ப்ரீ செக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டோம். கீழே நெக்ஸ்ட்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். செக் அண்ட் இன்ஸ்டால் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி SQL எக்ஸ்ப்ரெஸ் எடிஷனை உள்ளுக்குள்ளே லோட் பண்ணுறோம். கீழே நெக்ஸ்ட்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். இதை லோட் பண்ணுறதுக்கு எந்த அளவு ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் அந்த ஸ்பேஸை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ண போகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் காட்டுது. பேக்கப் சர்வரை இந்த ஃபோல்டரில் லோட் பண்ண போகுது. அப்படி லோட் பண்ணுறதுக்கு இந்தளவு இடம் வேணும், உங்கள்கிட்ட இவ்வளோ இடம் இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் காட்டுது. ப்ரோக்ராம் ஃபைல் டிரைவரை லோட் பண்ணுறதுக்கு இந்தளவுக்கு இடம் வேணும், இவ்வளோ இடம் இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்குது. நம்ம எந்த அளவு டேட்டாவை பேக்கப் பண்ண போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கேட்சை கான்ஃபிகர் பண்ணணும். உங்களுக்கு வேணும்னா இங்கே சேஞ்ச் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு E டிரைவு F டிரைவு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதில் இதை லோட் பண்ண இதை லோட் பண்ண இதை லோட் பண்ண அப்படின்னு கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். நம்ம எக்ஸ்ட்ரா ஹார்ட் டிஸ்க் எதுவுமே ஆட் பண்ணல. 127 GB ஹார்ட் டிஸ்க்கு மட்டும்தான் ப்ராக்டிக்கல் செய்கிறதுக்காக வச்சுருக்கோம். ஆனால் கம்பெனியை பொறுத்தவரை நீங்கள் 1 TB 2 TB தனி ஹார்ட் டிஸ்க்கை க்ரியேட் பண்ணி E டிரைவ் அப்படின்னு நேம் கொடுத்துட்டு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இந்த E டிரைவில் சேவ் பண்ண அப்படின்னு கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். நம்ம ப்ராக்டிக்கல் செய்கிறதுனால ஒரே டிரைவ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்க அப்படி சொல்லிட்டு கீழே நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுறோம். இனிமேல் SQL சர்வருக்கு பாஸ்வேர்டு என்ன அப்படிங்கிறத செட் பண்ணோம். SQL சர்வர் அக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு லோக்கல் யூசர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுது. அதுக்கு தேவையான பாஸ்வேர்டை செட் பண்ணிட்டோம். கீழே நெக்ஸ்ட்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். எப்பயுமே தேவையான அப்டேட் எல்லாம் லோட் பண்ண அப்படின்னு சொல்லிக்கணும். கீழே நெக்ஸ்ட்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். ப்ராக்ஸி செட்டிங் எதாவது யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குது. நம்ம ப்ராக்ஸி செட்டிங் யூஸ் பண்ணல. கீழே நெக்ஸ்ட்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறோம். .NET ஃப்ரேம் ஒர்க்கெல்லாம் கம்ப்யூட்டரில் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் காட்டுது. கீழே இன்ஸ்டால் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். கீழே நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுறோம். கிரெடிஷியல் ஃபைல் எங்கே சேவ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற சொல்லணும். நம்ம ஏற்கனவே கிரெடிஷியல் ஃபைலை இந்த சாஃப்ட்வேர் ஃபோல்டருக்குள்ளே சேவ் பண்ணி வச்சுருக்கோம். அதை ப்ரௌஸ் பண்ணி காட்டணும். ப்ரௌஸு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு சி டிரைவில் பேக்கப் சர்வர் சாஃப்ட்வேர் அப்படிங்கிற ஃபோல்டரில் ரிகவரி சர்வீஸ் வால்ட்லேருந்து நம்ம டவுன்லோடு பண்ண கிரெடிஷியல் இருக்குது. அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். இன்னொரு தடவை நெக்ஸ்ட்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். நம்ம எடுக்கக்கூடிய பேக்கப்பை அஷூருக்கு அனுப்பும்போது அவங்க
என்கிரிப்ட் பண்ணி தான் அனுப்புவாங்க. அப்படி என்கிரிப்ட் பண்ணுறதுக்கு ஜென்ரேட் பாஸ்வேர்டு அப்படின்னு கிளிக் பண்ணி பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணுறோம். நம்ம ஏற்கனவே இந்த பாஸ்வேர்டு எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத ரிகவரி சர்வீஸ் வால்ட் ஏஜென்ட்டை கான்ஃபிகர் பண்ணும்போது பார்த்துருக்கோம். அதே மாதிரி இங்கே கான்ஃபிகர் பண்ணால் போதும். இந்த பாஸ்வேர்டு எங்கே சேவ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லணும். ப்ரௌஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு நம்ம சாஃப்ட்வேரை லோட் பண்ணியிருக்கக்கூடிய அதே ஃபோல்டரில் சேவ் பண்ண அப்படின்னு சொல்ல போகிறோம். சாஃப்ட்வேர் ஃபோல்டரை செலக்ட் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். நீங்கள் லோக்கலில் சேவ் பண்ணுறீங்க, கம்ப்யூட்ரு கரப்ட் ஆகிடுச்சுன்னா, அப்படி இல்லை ரேம்சம் மாதிரி வைரஸ் வந்துடுச்சுன்னா அந்த பாஸ்வேர்டு மிஸ் ஆகிடும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் காட்டுது. எஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். பாஸ்வேர்டை நம்ம செட் பண்ணதுனால ரிகவரி சர்வீஸ் வால்ட்டில் இந்த பேக்கப் சர்வரை ரிஜிஸ்டர் பண்ணுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் காட்டுது. இதை கான்ஃபிகர் பண்ணும்போது பேக்ரவுண்டில் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது. இது லோட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். வீடியோவை பாஸ் பண்ணிக்கிறோம். இன்ஸ்டலேஷன் முடியறதுக்கு 25 நிமிஷம் டைம் ஆகிடுச்சு. கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் காட்டுது. டேட்டா ப்ரொடெக்ஷன் மேனேஜர் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் காட்டுது. இந்த இடத்துல ஓகேவை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் பண்ணோம். கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் இப்போ லோட் பண்ண பேக்கப் சர்வரை அஷூர் ரிகவரி சர்வீஸ் வால்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். அஷூரை ஓப்பன் பண்ணிவிட்டு ரிகவரி சர்வீஸ் வால்ட்டை ஓப்பன் பண்ணுறோம். இடது பக்கம் பேக்கப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறோம். இந்த இடத்துல பேக்கப் மேனேஜ்மெண்ட் சர்வர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணோம்னா கம்பெனியில் நம்ம ரன் பண்ணக்கூடிய மெம் சர்வர் 2.bitnets.lan அப்படிங்கிற கம்ப்யூட்டரை அஷூர் பேக்கப் சர்வரை ரன் பண்ணுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும், அந்த சர்வர் ரிகவரி சர்வீஸ் வால்ட்டுக்குள்ளே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் காட்டுது. நாம் இந்த கிளாஸில் பேக்கப் சர்வரை எப்படி லோட் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும்தான் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் பேக்கப் சர்வரை யூஸ் பண்ணி ஹைப்பர்-வி ரன் ஆகக்கூடிய கம்ப்யூட்டரில் உள்ள நிறைய கஸ்ட்டு கம்ப்யூட்டர் ரன் ஆகுது. அந்த கஸ்ட்டு கம்ப்யூட்டர்லாம் எப்படி பேக்கப் பண்ணுறது, எப்படி ரெஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். தேங்க்யூ.